இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மங்களகரமான ஒரு ராசியான மூஞ்சி வச்சு ஆரம்பிக்க போறோம். தமிழகம் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை பேச டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வருகிறார். பேபியா நான் தான் அன்னைக்கே ஒன்னு இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு வந்தேன்? செவப்பு தாயண்டோ. ஆமா, உன் வயசு என்ன? 28 முடிச்சு 29 ஆரம்பமாக போகுது. கேள்விக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9-10 இருக்கும். பையன் சார் இந்த பால்சாமி. தமிழகம் யாரை விரும்புது அப்படின்னு முடிவு பண்ணி தான் 2021 ஓட்டு போட்டாங்க. என்ன திருவாரூர் பார்ட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பார்ட்டியில கூப்பிட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அவரும் தமிழகத்தை விரும்பி எந்த அளவுக்கு தமிழக மாநிலத்தை முன்னேற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற சில தரவுகளை இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட. அதான் அந்த பேச்சு. கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக அரசுல முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகள். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா? யோ, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். பொருளாதார வளர்ச்சி மட்டும் பாத்தீங்கன்னா கடந்த 14 வருடங்கள் இல்லாத அளவுக்கு 11.2%. ஆனா திமுக ஆட்சிக்கு வரும்போது 5.5 லட்சம் கோடியா இருந்த கடன் இப்போ 9 லட்சம் கோடி ரூபாயா உயர்ந்ததுக்கு பின்னாடி திமுக அரசோட நிர்வாகமின்மையை காட்டுறதா சொல்லப்படுது. இந்தியாவிலேயே ஃபேக்டரிஸ்ல அதிகமா வேலை செய்யக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க. என்ன வேலைக்கு போறாங்க? கூலி வேலைக்கு போறாங்க. கலெக்டர் ஆகிட்டீங்களா? நீங்க டாக்டர் ஆகிட்டீங்களா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இங்க டாக்டர் மகன்கள் தான் திமுகவிலும் டாக்டர்களாக இருக்கிறார்கள். கலெக்டரா வந்தவங்களும் அவங்களுடைய மகன்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாடு அமைதி பூங்கா இல்லைன்னா இத்தனை பெண்கள் தைரியமா வெளியில போய் வேலை செய்ய முடியுமா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க, நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்திலுமே. அந்த சொல்றது உண்மையா மேடம்? இது எல்லாமே இந்த 5 வருஷத்துல நடந்த மாதிரி சொல்றீங்களே? நான் 5 வருஷம் 5 வருஷத்துல தமிழ்நாட்டு எட்டிய இலக்குகளை மட்டும் தான் இன்னைக்கு நான் படிச்சிட்டு இருக்கேன். ஃபேக்டரிஸ்ல நம்பர் 1, ஜிஆர்ல நம்பர் 1, இதெல்லாம் நமக்கு எப்பயோ எட்டிட்டோம். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவுல இவ்வளவையும் சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்கி இங்க நின்றுப்பாரு. இப்ப சொல்லுங்க, திராவிட மாடல் 2.0 வரணுமா வரக்கூடாது? பத்து நாட்கள் உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா, தூய்மை தேவதைகள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 13 நாளா தூய்மை பணியாளர்கள் மழை வெயில்னு பார்க்காம போராடிட்டு இருக்காங்க. தண்ணி குடிச்சிட்டு அதுக்குள்ள அதெல்லாம் நாங்க கிளீன் பண்ணுவோம். இந்த வேலையை தான் நாங்க கேக்குறோம். நீங்க சொன்னீங்க பத்தி அதை நாங்க உரிமையை நாங்க வாக்குறுதி சொல்லும்போது சொன்னதான் நாங்க இப்ப அது போட்டுதே ஓட்டு. நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்கன்றதுக்கோசம் அதை போய் கை வச்சோம். எந்த பயனும் இல்ல. அண்ணல் காந்தியடிகள் அகிம்சா மூர்த்தி தேசத்திற்காக 16 முறை உண்ணாவிரதம் இருந்தார். தியாக தீபம், மாவீரன் திலீபன், துளி நீர் அருந்தாமல் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஈழத்தில் போரை நிறுத்துவதற்காக காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவிலே போய் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். சென்னையில எத்தனை பெரிய மழை வந்தாலும் சொட்டு தண்ணீர் நிற்காது. சென்னை இப்ப நான் என்ன ஜோக் சொன்னேன்னு சிரிக்கிறீங்க? எத்தனை குழு போட்டாங்கன்னா அவங்களே மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு குழுவுக்கு குழுன்னு போட்டு ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். எல்லாம் முடிஞ்ச பிறகு போன மலையில போய் பார்க்குற பம்பு செட்டு மோட்டரை போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு 4000 கோடி. ஆனா இது புதுசா இருக்கு.
உறிஞ்ச தண்ணியை என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் இருந்து அதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டாங்க, மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உண்மை, வரவேற்கிறோம். அதற்கு காரணமான ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடி கொண்டிருக்கும் தமிழ்நாடு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். மருத்துவத்தில் சிறந்த தமிழ்நாடு கரெக்ட். அதற்கு ஆதரவான மருத்துவர்கள் பே பேண்ட் 4 படி இன்னும் ஊதியம் தரவில்லை என்று போராடி கொண்டிருக்கிற தமிழ்நாடு. கருவம் தலைக்கேறிய மன்னா, உன் ஆணவம் அழிய போகிறது. வெல்லும் பெண்கள் தமிழ்நாடு கரெக்ட். கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போனா கொல்லும் பெண்கள் தமிழ்நாடு. நக்கல்யா அவனுக்கு. தமிழ்நாடு மட்டும் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்குன்னு சொல்றீங்கன்னா, அந்த தெம்பையும் திராடியும் கொடுத்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி அன்பு தலைவர். வரலாற்றில் முதல் முறையாக 2வது தடவை திராவிட முன்னேற்றத்திற்கு கழகத்தின் கருப்பு சோப்பு கொடி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பறக்கும். மாவையே அரைத்தார். கொள்கைகளால் தான் வரும், திரை கவர்ச்சியால எதுவும் வராது. உங்க கொள்கை என்ன? கொள்ளையடிக்கிறது, சொத்து சேர்க்கிறது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது, ஜனநாயகத்துக்கு வேட்டு வைக்கிறது, மது கொடுக்கிறது, பிரியாணி கொடுக்கிறது, இதுதான் கொள்கையா? மியூசிக். இந்த நாட்டில் திருடர்களே அரசியலுக்கு வரும்போது உங்க கோபம் எனக்கு புரியுது. ரொம்ப வருஷமா ஒருத்தன் ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு சொத்து சேர்த்து சுரண்டிக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒருத்தவன் நல்லது செய்யறேன்னு வந்தா கோபம் வரதான் செய்யும். இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுவதற்கு காரணமே அதிமுக தான். அதிமுக செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம், தமிழின துரோகம் இது. அந்த கட்சி வளர்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்களை தூக்கி தோளில் சுமக்கிறார்கள். 96ல வந்து பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்ததே திமுக ஆட்சி தான். இது சம்பந்தமா திமுக கூட்டணி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பாரதிய ஜனதாவும் RSSம் விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். அதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. பாரதிய ஜனதாவும் RSSம் விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். அதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.